என்னடா இவ்வளோ பள்ளமாக இருக்குது? சுற்றியும் பள்ளத்தாக்கு தான், போகிறதுக்கு வழியே கிடையாது. இன்றைக்கி அட்வென்ச்சர் கன்ஃபார்ம். ரொம்ப கஷ்டம். இறங்குறது எவ்வளோ கஷ்டம்னா பாருங்கள், ஒருத்தன் இறங்குறான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் எதுவும் இருக்காது, காட்டு பன்றிகள் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் போல இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக தனி வழியில் போய் மாட்டிக்கிறான். அவனை மீட்டு கொண்டு வரதுக்கு சரியாக போகுது எங்களுக்கு. இந்த பக்கம் ஒரு பெரிய பாறை இருக்குது, இங்கே ஒரு பாறை இருக்குது. இது கீழே ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்பு. சிவலிங்கத்தில் விநாயகருடைய ஒரு புடைப்பு சிற்பத்தை செதுக்கி வச்சுருக்காங்க. எப்பாடு சோழி முடிஞ்சது. இந்த இடத்துக்கெல்லாம் வரலான்னு ட்ரை பண்ணிடாதீங்க, ஒன்லி யூடியூப்பில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. வழி பார்க்கலாங்க, நீங்கள் சுற்றி பாருங்கள். இது ஏதோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இது வரைக்கும் நான் போனது கூட இல்லை, வழியே கிடையாது. இந்த இடம் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குங்க. மேலே பாருங்கள், பாறை வந்து அப்படியே மாட்டிக்கிட்டே இருக்குது. ஒரு பெரிய ஒரு பாறை இருக்கு இல்லைங்களா, இந்த பாறையை அப்படியே பயன்படுத்தி ஒரு குடியிருப்பு பகுதியாக வந்து மாற்றிருக்காங்க. இங்கே இவ்வளோ ஆழமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு 10லேருந்து 15 அடி ஆழம் இருக்கும் போல இருக்குது. இந்த இடத்துல மனிதர் வாழ்ந்துருக்காங்கன்னா அவங்க நிரந்தரமாக அவங்களுக்கு தண்ணி வசதி கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ ஹைட்டில் வாழ்ந்துருப்பாங்க. பாதி தூரம் கூட வந்திருக்க மாட்டோம், இன்னும் நிறைய இருக்குது. ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததாக சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம். இந்த இடத்துல அவர்கள் வாழ்வதற்காக ஒரு வீடு போன்ற ஒரு அமைப்பும் அமைச்சிருக்காங்க. இதை தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். காணொலியை முழுசா பாருங்க, கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த ஒரு காணொலி. வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர். நான் CJ. இப்போ நம்ம சோளிங்கரில் இருக்கோங்க. நமக்கு பின்னாடி தெரியுதுங்களா, சோளிங்கர் நரசிம்மர் கோயில். 2 கோயில் இருக்கும். அதில் வந்து பெரிய கோயிலுக்கு பின்னாடி நம்ம இருக்கோம். அதாவது சோளிங்கர் பஸ் டிப்போலேருந்து நம்ம ரைட்டில் கட் பண்ணி உள்ள வந்திருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னா, இங்கே வந்து சிவகிரின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் ஆலயம் இருக்குங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு குகைக்குள்ளே வந்து ஒரு சிவலிங்கம் வந்து இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மலைக்கு மேலே ஆதி காலத்தில் ஆதி மனிதர்கள் வந்து வாழ்ந்த ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நம்ம பார்க்கலாங்க, ஒரு சிவலிங்கம் போட்டு வழி வந்து இந்த பக்கம் சொல்லி போட்டுருக்காங்க. இந்த வழியை தான் நம்ம போக போகிறோம். வழியெல்லாம் பார்க்கலாம் நீங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது வழிகள். நமக்கு வந்து லாரி வந்து டிப்பர் போகக்கூடிய வழி. மேலெல்லாம் பார்க்கலாம். நம்ம இந்த பக்கம்லாம் கோரை இருக்குது. இந்த வழியிலும் வரலாம், இந்த வழியிலும் வரலாம். இந்த இடத்துக்கு வர 2 வழிகள் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சோளிங்கர்லேருந்து ராணிப்பேட்டை போகக்கூடிய வழியிலேருந்து நம்ம வரோன்னா இந்த வழியில் வரலாம். இது வந்து சோளிங்கருக்கு உள்ளேருந்து வரும்போது லெஃப்ட் சைடு வந்து டிப்போ இருக்கும். நான் ரைட் சைடுன்னு சொல்லியிருப்பேன். லெஃப்ட் சைட்லேருந்து கட் பண்ணோன்னா இந்த வழியில் வரும். நேரம் வந்தோன்னா இதான் நமக்கு வழி. நிறைய இடத்துல ஏரோ மார்க்ஸ் வந்து போட்டுருக்காங்க. வாங்க போகலாம். இவரு என்னோட ஃப்ரெண்டு டிலீப் பாபுங்க. இவருடைய ஃப்ரெண்ட்ஸும் 2 பேர் நம்ம கூட வந்திருந்தாங்க. இவங்க 3 பேர் தான் நமக்கு இந்த இடத்த வந்து காட்டினாங்க. இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போக போகிறதும் இல்லை, இந்த வீடியோ நான் எடுக்க போகிறதும் இல்லை. இப்போ நம்ம போகிறோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு சின்ன ஒரு குகை தாங்க. ஒரு குகைக்குள்ளே வந்து ஒரு சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த மலையில தான் அந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஏரோ மார்க் வந்து போட்டு இருப்பாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து நிறைய பார்க்கலாம். இப்போ தான் இங்கே படிகள் மாதிரி பாதையை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தான் போட்டிருக்காங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மேலே போனால் மேலே ஒரு குகை இருக்கும். போகலாம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. அங்கேருந்து லெஃப்ட்டு போனால் இன்னும் சிறிய தூரத்தில் நம்ம போய் சேர்ந்துடலாம். நம்ம சிவகிரி கைலாய சிந்தாமணீஸ்வரர் திருக்கோயில் வந்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியுடைய தல வரலாறில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். இது வரலும் தெரில, இதன் பிறகு கல்பாரியாக தான் இருந்திருக்குது. உள்ள சுவாமி சுயம்பா இங்கே சுவாமி சிந்தாமணீஸ்வரர் இருக்காரு. இது வந்து தல வரலாறு புக்கில் பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்ம சுவாமி வந்து இது சிவமலை அப்படின்னு சொல்லிட்டு தல வரலாறு புக்கில் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் இந்து சமய அறநிலையத்துறை புக்கு படிச்சிங்கன்னா தெரியும். இந்த சுவாமி வந்து வழிபட்டால் எல்லா குறையும் நிவர்த்தி ஆகும். ஒரு ஆதி மனிதர் வாழ்ந்த வீடு மாதிரி சொல்கிறாங்களே. ஆமாம் இருக்குதுங்க. இந்த பக்கம் இந்த மலை பெரிய மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் பக்கத்தில் இருக்குது ஆதி மனிதர் வாழ்ந்த வீடு இருக்குது. இப்போ போகலாம், நேராக போயிட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே நேராக ஏறினீங்கன்னா இந்த மலைக்கு பின்னாடி வந்து ஆதி மனிதர் வாழ்ந்த கூடாரம் கல்லுலே வச்சுருக்காங்க. இங்கே இருந்து ரொம்ப தூரமாக போனாங்களாம் அந்த ஆதி மனிதர் வாழ்ந்த இடத்துக்கு. அவர் சொல்லியிருந்தாரு, தண்ணி இல்லாமல் போயிட்டு இருக்கீங்க, தண்ணி இல்லாமல் கண்டிப்பாக போக முடியாது, ரொம்ப ரிஸ்க்குன்னு சொன்னார். போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வந்துட்டார். தண்ணி இல்லாமல் ஏற முடியாதான். தண்ணி இல்லாமல் ஏறி நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி கையோடு தண்ணி பாட்டிலும் கொடுத்து விட்டார் அவர். நான் இங்கேருந்து அந்த பக்கம் தான் எப்படி போவோன்னு தெரியல, பார்க்கலாம். இப்படி தான் போகணும். இதை நம்ம ஏறி வந்த வழி. டைம் இப்போ கரெக்டாக 10 மணி ஆகுதுங்க. இன்றைக்கி எப்படியோ வெயில் இல்லை நமக்கு, அது ஒரு ப்ளஸ்ஸு. வழி பாருங்கள், வழியெல்லாம் எல்லாம் கற்களை வச்சு அடிக்கிருக்காங்க. இப்போ தண்ணி தான் எடுத்துச்சு. என்னப்பா டயர்ட் ஆயிடுச்சா? தம்பி தான் கொஞ்சம் தயங்குறாரு. போகலாமா? வந்துட்டோமா ப்ரோ? வந்துட்டோமா? அங்கே தான் இருக்கம்மா கோகை. ஃபைனலாக வந்துட்டோங்க. ரொம்ப ஹைட்டெல்லாம் இல்லை, கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம டார்கெட் இது கிடையாது. இன்னும் மேலே போகணும். இந்த மலையை
இந்த பக்கம் போகணும் நம்ம மலையை கடந்து. அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம வந்துட்டோங்க. இந்த குகைக்கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்க்கலாம், ஓம் ஸ்ரீ சிவகிரி போட்டு ஸ்ரீ கைலாய சிந்தாமணி ஈஸ்வரர்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. உள்ளே போகிற வழின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒன்றும் இல்லைங்க, இந்த பக்கம் ஒரு பெரிய பாறை இருக்குது, இங்கே ஒரு பாறை இருக்குது, இது கீழே ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்பு. இங்கே உள்ள நம்ம பார்க்கலாம், சிவலிங்கத்தில் விநாயகருடைய ஒரு புடைப்பு சிற்பத்தை செதுக்கி வச்சுருக்காங்க. உண்மையிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி நம்ம பார்த்ததில்ல. இங்கே தினமும் வந்து பூஜைகள் வந்து பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம பார்த்தவங்களை வரும்போது அவர் தான் வந்து இங்கே தினமும் வந்து பூஜைகள் வந்து பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்களாம். சொல்லியிருப்பார் இந்த இடத்த பற்றி அவரும். இங்கே விநாயகருடைய சிற்பத்தை வந்து அழகாக செதுக்கியிருக்காங்க சிவலிங்கத்தில். குகையை நம்ம பார்க்கலாம். இதில் தான் நமக்கு குகையோட அமைப்புங்க. ஒரு சின்ன ஒரு இடம் தான், அவ்வளோதான். நம்ம குகைக்குள்ளே இருக்கக்கூடிய இடமே அவ்வளோ, ஒரு ஆள் தான் இருக்க முடியும். ட்ரெக்கிங்க்கு ரெடி ஆகிட்டாருங்கிற நம்ம வெள்ளியங்கிரியில் போகிற மாதிரி கரெக்டாக கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. பையனுக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இங்கே வந்து தீபம் ஏற்றுற இடங்களாங்க, மகா தீபம்னு போட்டிருக்காங்க. இந்த பாறைக்கு மேலே விளக்கு ஏற்றுறாங்க போல இருக்குது. இந்த பெரிய மலை இருக்குங்களா, இதை தாண்டி தான் நம்ம அந்த பக்கம் போகணும். இப்போ அங்கே தெரியுதுங்களா, அதுதான் வந்து பெரிய கோயில், சோளிங்கரில் நரசிம்மர் கோயில் பெரிய கோயில் இருக்குங்களா, அந்த மலைக்கு பேக் சைடு தான் இந்த குகை வந்து அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து எப்படி பார்ப்போம்னா ஏறி பார்க்கலாமா, காசை பண்ணணுமா, இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு அவர் நமக்கு வழி சொன்னார். நான் போகுமான்னு தெரியல, வழி இப்படி போகுதா இல்லைன்னு தெரியல. ஒரு வேளை இப்படி போகலைன்னா நம்ம கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் வேறு வழியில் பைக் எடுத்துகிட்டு தான் போகணும். வழியே கிடையாது, போகலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கார் அவர். முன்னாடி கொம்பு வச்சுன்னு காடெல்லாம் எரிஞ்சு போய் வழியெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, சுத்தமாக வழி இல்லை. இந்த பக்கத்துலேருந்து போக முடியுமான்னு ஃபஸ்ட்டு தெரியல. அது வரைக்கும் ஏறி போயிட்டு வியூ பார்க்கலாம், தெரியுதான்னு சொல்லி போகலாம். வழி இல்லையா, வழி இல்லை. இந்த இடத்துக்கு போக சுத்தமாக வழி கிடையாதுங்க. வழி எங்கே இருக்குது என்னென்னு தெரியல, ப்ராப்பராக வழி கிடையாது. சரி போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு ஒரு வழியை செலக்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். எவ்வளோனா கஷ்டம் இருக்கட்டும், போய் பார்த்துலாம் சொல்லி தான் போயிட்டு இருக்கோம். முன்னாடி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது வழின்னு சொல்லி. இந்த வழியிலேருந்து நம்ம ஏறி வந்தோம். அவர் அங்கே நிற்கிறாரு, இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. வழி எங்கே இருக்குது எப்படி போகிறான்னு தெரில. அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ட்ரெக்கிங், போகிற வேலை தான். இதுதான் நமக்கு வழியெல்லாம் பராமரித்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு முன்னாடி டிலி பாபுலு. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கும் அந்த இடத்துக்கு. கூகுள் எர்த்தில் செக் பண்ணி பார்த்தோம் அந்த மலையை, சரியாக அந்த இடமான்னு கூட தெரியல. ஆனால் கண்டிப்பாக 1 கிலோமீட்டரு இந்த காட்டில் நடக்க வேண்டியது தான். இதுதான் வழி நமக்கு மொத்தமேங்க. இந்த மலை ஏறி இறங்கி இன்னொரு மலை ஏறணும். என்ன டெல்லி பாபா ஏறிடுவியா? இடம்லாம் அருமையாக இருக்குங்க. இந்த மலை சுற்றி பார்க்கலாம் நீங்கள். என்னன்னா மலை வந்து காட்டு தீ வந்து எரிஞ்சிருக்கு, அதனால் பாதைகள் ஓரளவுக்கு இருக்குது நமக்கு மேலே போகிறதுக்கு. இப்போ தான் லைட்டாக நமக்கு வெயில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ரோப் கார் தெரியுதுங்களா, நரசிம்மர் கோயிலுக்கு ரோப் கார் வந்து இந்த பக்கம் தான் போகுது. போயிட்டு இருக்குது பாருங்கள். ரொம்ப ஒரு அட்வென்ச்சராக இருக்குது, மலையில் ஏறி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாதி தூரம் கூட வந்திருக்க மாட்டோம், இன்னும் நிறைய இருக்குது. திரும்ப முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்குது, இந்த மலையை ஏறணும். கடைசியாக ஒரு ஏற்றங்க, இதுக்கு மேலே போய் பார்த்தா தான் தெரியும் எங்கே போகிறோம் என்னன்னு சொல்லி. இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கலாங்க, 3 மலைகள் வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து நம்ம இங்கேருந்து பார்க்க முடியுது. இது வந்து சோளிங்கரில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயில் வந்து பெரிய கோவில். ரோப் கார் போயிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ கூட அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சின்ன கோவில், சின்ன மலைன்னு சொல்லுவாங்களா சோளிங்கரில், அந்த மலை. அப்படியே அந்த லாஸ்ட்டில் நம்ம பார்த்தோன்னா கரிகல் முருகன் கோயில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த 3 கோயில்களுமே பார்க்கலாம், ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே வர்ற வரைக்கும் நமக்கு தெரியாது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக 3 மலைகளை நம்ம பார்க்கலான்ட்டு. 3 மலைகளுக்கு நான் போயிருக்கேன், அதனால் தெரியுது. ஒரே நேராக தான் பார்க்க முடியுது. இங்கேருந்து நம்ம அந்த பக்கம் ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு தான் போகணும் கன்ஃபார்மாக தான் நினைக்கிறேன். என்ன பிரச்சனைனா இந்த மலை இறங்கி ஏறணும் போலுக்குது. இப்போயே நம்ம ஆல்ரெடி இறங்கி ஏறி இருக்கணும் 2 இடத்துல. அவருக்காண்டி தண்ணி தரலான்னா எல்லார வேலையும் முடிஞ்சு போயிருக்கும். இப்போ பாதி தண்ணி காலி. பின்னாடி இருக்குல்லைங்களா இந்த மலை, ஃபஸ்ட்டு மலை நம்ம ஏறி பார்த்தா தான் தெரியும் அந்த மலைக்கு வழி எப்படி இருக்குது, எப்படி இறங்க முடியும், எப்படி ஏற முடியும்னு சொல்லி. அதனால் ஃபஸ்ட்டு இதை ஏறி பார்க்கணும். சுற்றி நிறைய மலை இருக்குது, எந்த மலையில் இந்த ஆதி மனிதர்கள் வீடு இருக்குன்றது தெரியல. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். பார்த்தாச்சு, அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே இருக்கு பாரு, அந்த பாறை தெரியுதுங்களா,
அந்த மலைக்கு மேலே ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறையில் தான் அந்த வீடு வந்து அமைச்சிருக்காங்க. ஆனால் எப்படி போகிறது வழின்னு தெரியல. கீழே பார்க்கலாம் நீங்கள், எவ்வளோ பள்ளம் இறங்கி ஏறுது பாருங்கள். இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி அந்த மலை ஏறினா ரொம்ப கஷ்டம். அது ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது. இப்போ வந்து இந்த பக்கமே போகலான்னு ஒரு வழி பார்த்துருக்கோம். இப்படி தான் போக போகிறோம். இந்த மலை முழுவதுமே பார்த்தீங்கன்னா கற்குன்றுகள் தாங்க, பெரிய பெரிய கற்குன்றுகள் தான். நமக்கு பின்னாடி பாருங்கள் சோளிங்கர் பெரிய மலை தெரியுது. முன்னாடி வழி காட்டுறேன் பாருங்கள். பக்கம் தெரியுங்களா, ஃபுல்லாக வந்து கோரை தாங்க. மலைகளை உடைச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க இடம். நம்ம பைக் வந்து அங்கெங்கேயோ விட்டு இருக்கோம், எங்கேன்னு தெரியல. அங்கெங்கேயோ கீழே இருக்குது. அப்படியே அப்படி வந்து மலையை சுற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், எப்படி வழி இருக்குதுன்னு தெரியல. இந்த பகுதியில் மொத்தமே பார்த்திங்கன்னா சோளிங்கருக்கு அப்படியே பேக் சைடு வந்து எல்லாம் கோரைகள் தாங்க. மலைகளெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம், வெட்டி க்ளீன் பண்ணிட்டாங்க. கிரானைட். அந்த பக்கம் மலைக்கு போகணும். திரும்ப இங்கே பெரிய ஒரு பள்ளம் இங்கே கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்கான் பாருங்க இவன். அங்கே போய் என்னடா எட்டி பார்த்துன்னு இருக்கா? ஆஹா, என்னடா இவ்வளோ பள்ளமாக இருக்குது. இதோ அப்படி தான் போகணும். இவ்வளோ பள்ளமாக இருக்குது பாருங்கள். நம்ம போக வேண்டியது அந்த மலைக்கு. சுற்றியும் ஒரே பள்ளத்தாக்கு. பிரதர் நம்மளை செம்ம ஹைட்டில் கொண்டு வந்து நிற்க வச்சுருக்காரு. சுற்றியும் பள்ளத்தாக்கு தான், போகிறதுக்கு வழியே கிடையாது. இன்றைக்கி அட்வென்ச்சர் கன்ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இப்படியே போயிட்டு அந்த பள்ளத்தில் போய் இறங்கி அப்படி போய் போனோன்னா அந்த கல் தெரியுதுல, அப்படி ஏறி அப்படி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் கொஞ்சம் நம்ம கிட்டே இருக்கும். பார்க்கலாம் வாங்க. இப்படி தான் இறங்கணும். ஆளுக்கு ஒரு பக்கம் இறங்கிட்டே இருக்கோம், வழியே கிடையாது சுத்தமாக. இப்படி இருக்கு பாருங்க வழி. ஆளுக்கு ஒரு வழியில் தான் போயிட்டு இருக்காங்க. வழி கிடையாது. இந்த மலை எரிஞ்சிருக்கு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த பக்கம் இருக்க மலை வந்து எரியல. இந்த இடம் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். வீட்டில் சிவனேன்னு இருந்தவனே இப்படி சறுக்க விட்டுட்டியாடா. இங்கே பார்க்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், ஏதோ விலங்குகள் இருக்கிற இடம் தான் தெரியுதுங்களா. ஏதோ கொண்டு வந்து கடித்து போட்டு இருக்கு, என்னன்னு தெரில. இங்கெல்லாம் எதுவும் இருக்காது, காட்டு பன்றிகள் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் போல இருக்கு. வழி ரொம்ப டேஞ்சராக இருக்கு. இறங்குறது எவ்வளோ கஷ்டம்னா பாருங்க, ஒருத்தன் இறங்குறான் பாருங்க. பேக்கை பயன்படுத்தியே இறங்குறாருப்பா. ரொம்ப சிரமப்பட்டு இறங்குறான். என்னடா என்ன பண்ணினேரா? இறங்கிட்டாயா? எப்படியோ எங்கேயுமே வழி கிடையாது, வழியே இல்லாத இடத்துல தான் போயிட்டு இருக்கோம். இது காட்டுக்குள்ளே டிஸ்கவரியில் பேர்கில்ஸ் போவார், அந்த மாதிரி இருக்குது கதை. நம்மளாம் ஒரு வழி கண்டுபிடிச்சி ஹைட்டுக்கு வந்து எந்த பக்கம் பள்ளமாக இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் இறங்கிட்டு இருக்கோம். வழியெல்லாம் பார்க்கலாம் நீங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே ஒருத்தர் போயிட்டாரு. என்ன பிரதர் இறங்கிடுவீங்களா? பார்த்து போய் பிரேக்கு போடுங்க. ரொம்ப கஷ்டங்க, வழின்றது சுத்தமாக கிடையாது. பாறை எங்கேயுமே பிடிப்பு கிடையாது. கீழே விழுந்தானா அப்படியே அந்த பக்கம் காட்டுங்க. கீழே போயிட்டு அங்கே ஒருத்தர் விழுந்து உட்காந்துருக்காரு பாருங்க. அப்படி தான் போகணும். பாம்பு கிம்பு இருந்தால் கூட தெரியாது போல. அவ்வளோதான், ஓரளவுக்கு வந்துட்டோம். இந்த பாறைக்கு மேலே இறங்கிறதுக்குள்ள தான் மிஸ் ஆனால் கீழே ரொம்ப பெரிய பள்ளம். எல்லாம் சேஃப்டியாக போகணும். ஒரு இடத்துக்கு வந்தோம், அங்கே தெரியுதுங்களா, அந்த மலைக்கு மேலே தான் போகணும். இப்போ வழி இப்படி சுத்தமாக வழி கிடையாது. இந்த பொதுரில் இறங்கி எங்கே போய் எப்படி போகிறதுனே தெரில. வழி இல்லையா? உருவாக்குவோம்டா. இப்படி போகிறது பாருங்க, வழியாயுது பார்த்துங்க. தில்லி பாபுலு அந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் இறங்கி வா. டிஃப்ரெண்ட்டாக தனி வழியில் போய் மாட்டிக்கிறான். அவனை மீட்டு கொண்டு வரதுக்கு சரியாக போகுது எங்களுக்கு. என்னப்பா எல்லோரும் அப்படி எப்படி நின்றுட்டீங்க? யாராச்சும் ஒருத்தர் போங்க. வழி சுத்தமாக இல்லை, எல்லோரும் அப்படி ஸ்டாப் ஆகிட்டாங்க. என்னன்னா கீழே இந்த பில்லு இருக்குங்களா, இது மேலே காலை வச்சு அப்படியே ஸ்ப்ரிட் ஆகுது. இதை தான் அப்பயே சொன்னேன். அங்கே போய் இறங்கி சுற்றிட்டு வந்துட்டு இருக்கான். இப்படியே இறங்கி இருக்கலாம்ல. போ பிடிக்கிட்டா, உன்னை பிடிக்கிற அளவுக்கு எங்கிட்ட சக்தி இல்லை, என்னை நம்பாத. ஆனால் பையன் கொஞ்சம் கனமாக இருக்கேன், நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாது. கூட்டின்னு வந்துட்டு அப்புறம் என்னடா பார்த்து இந்த மஞ்சு இருக்கு இல்லைங்களா,
இது மேலே காலை வச்சேன்னா அப்படியே ஸ்லிப் ஆகுது. எங்கே பள்ளம் இருக்குது மேடு இருக்குன்னு தெரியல. போ பார்த்துட்டு அந்த வேலைக்கு அது போ. எப்பாடு சோலி முடிஞ்சது. அதான் இங்கேருந்து வழி பார்க்கணும். அப்படியா? இப்படி போகலாமா இப்படி போகலாமா? இந்த பக்கம் போய் பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி வாங்கி தரவா? இங்கே வந்து பாருங்கள் வழி எப்படி இருக்குன்னு சொல்லி முன்னாடி காட்டுறேன். கீழே என்ன இருக்குது மேலே என்ன இருக்குது வழி பாருங்கள். ஒன்றுமே தெரியல. சுத்தமாக வழி கிடையாது. இப்படி தான் போகணும். நீங்கள்லாம் வந்துடாதீங்க. இந்த இடத்துக்கெல்லாம் வரலான்னு ட்ரை பண்ணிடாதீங்க. ஒன்லி யூடியூப்பில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. போகிறதுக்கு வழியே இல்லை. நாங்களாக ஒரு வழியை க்ரியேட் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். டிஸ்கவரி மாதிரி. இன்னும் மழை காலத்தை வந்தீங்கன்னா இன்னும் பச்சையாக இருக்கும், இன்னும் புதராக இருக்கும், வழியே இருக்காது. ஏதோ வெயில் காலனால காஞ்சி போகிறனால ஏதோ இந்த கொம்பை வச்சு வழியை க்ரியேட் பண்ணி போயிட்டுருக்கோம். வழி பார்க்கலாங்க. நீங்கள் சுற்றி பாருங்கள். இது ஏதோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இது வரைக்கும் நான் போனது கூட இல்லை. வழியே கிடையாது. விஷயம் என்னென்னா வழி சுத்தமாக கிடையாது. அந்த இடம் கண்ணுக்கு தெரியுது. இப்படி போனால் போயிடலான்றதுக்காக தான் இந்த மாதிரி தான் வண்டி போயிட்டு இருக்குது. எல்லோரும் கூட வந்தவங்கலாம் கஷ்டப்படுறாங்க. என்னால் இப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கல. இது வந்து ஒரு இடமே கிடையாது. யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த இடத்துக்கு போகிறதில்ல. இந்த என்னன்னா இந்த பில்லு இருக்கு இல்லைங்களா, இந்த பில்லு இது வந்து கண்ணில் முகத்தில் பட்டு அப்படியே அறக்குது. ஷார்ப்பாக முள் மாதிரி இருக்குது எட்ஜில். அந்த பில்லுக்கு மூஞ்சியெல்லாம் எரியுது. வெயில் வேறு வேர்த்துட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல படும்போது இன்னும் எரிச்சல் அதிகமாக இருக்குது. என்ன எட்டி பார்க்குறீங்க? இப்படி போகலாமா? எந்த பக்கமும் வழி கிடையாது. நம்ம தான் எப்படி போனால் என்ன இருக்குது? இந்த பக்கம் என்ன டபுள் ரோடு, இந்த பக்கம் சிங்கிள் ரோடா? சுத்தமாக வழி இல்லையா பிரதர்? இது ஒரு இலைகள் தெரியுதா மேலே இருக்கிற மரம்? இதில் வந்து நம்ம வாழை இலை போட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இந்த இலைகளை வந்து குச்சி வச்சு தைச்சி அந்த இலைக்காக பயன்படுத்துவாங்க. இந்த மரம் தான் ஃபுல்லாக இருக்குது இங்கே. இந்த இடத்துல குரங்கு வேறு நிறைய இருக்குது. ஃபுல்லாக ஓடிச்சு. இது வந்து ஒரு வழிப்பாதை மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து நமக்கு வழி இருக்குங்க. அதை ஒத்தையடி பாதை போல் மனிதர்கள் பயன்படுத்தி அந்த பாதையை வந்து பார்க்க முடியுது. முன்னாடி அந்த இடத்தையும் பார்க்க முடியுது. இனிமே பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப டீப்பாக இருக்குது ஃபாரஸ்ட்டு. வந்துட்டோம். பெரிய பாறை தெரியுதுங்களா? இதோடைய உச்சிக்கு போகணும். இப்போ நம்ம உச்சியில் தான் நம்ம தேடி வந்த அந்த இடம் இருக்குது. அது என்னென்னு கூட தெரியல, போய் பார்க்கலாம். தெரியுதுங்களா? அந்த மலையோட உச்சியில் இருந்தால் நம்ம பஸ்ஸில் காட்டியிருப்போம். அந்த பாறையோட சரிவிலேயே நம்ம இறங்கி வந்து இந்த பள்ளத்தில் இறங்கி வந்திருக்கோம். இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இதெல்லாம் கூட ஏதோ கற்கள் வந்து அடுக்கியிருக்காங்க. கற்கள் உடைச்சி எடுத்துருக்காங்க. எல்லாம் பார்க்கலாம். நம்ம வந்துட்டோம், மேலே வந்துட்டோம். இனிமேல் நமக்கு ரிஸ்க்கு கிடையாது. ஃப்ரீயாக அந்த பாறைக்கு மேலே பின்னாடி பார்க்குறீங்களா, பாறைக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். போகணுங்க, இந்த மலைக்கு மேலே போகணும். நாம இதுதான் வழி நமக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்கலாங்க. இங்கே ஏதோ கட்டிடங்கள் இருந்ததுக்கான ஒரு அமைப்பை நம்ம பார்க்கலாம். அஸ்திவாரம் வந்து கற்கள்லேயே போட்டுருக்காங்க. கிட்ட போய் காட்டுறேன் நான். இதெல்லாம் முற்றிலுமாக வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. ஏதோ ஒரு அமைப்பு இருந்திருக்கு, கட்டிடம் போல் ஒரு அமைப்பு. இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். சின்ன சின்ன கற்கள் இருக்குங்களா, இதில் வந்து அந்த கட்டிடத்துடைய எச்சங்கள் கீழே உருண்டு வந்திருக்கு, டேமேஜ் ஆகிருக்கு. ஃபுல்லாக அப்படியே சரிஞ்சு ஒரு கட்டிடம் மாதிரி இருந்திருக்கு. இது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். ஒரு செவுறு மாதிரி கட்டியிருக்காங்க. தெரியுதுங்களா? க்ளீனாக தெரியுதுங்களா? மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான். எல்லாமே வந்து தடுப்பு செவரு போல் அமைச்சிருப்பாங்க போல். எல்லாம் காலப்போக்கில் சேலம் அடைஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே ஆந்திர பிரதேஷ் நகிரியில் ஒரு இடத்த வந்து காட்டியிருப்பேன். பஞ்சபானவர் வீடுன்னு சொல்லி நான் டைட்டிலில் போட்டிருப்பேன். உள்ளூர் மக்கள் வந்து அந்த பகுதி வந்து பஞ்சபானவர்களுடைய வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அந்த இடம் வந்து சமணர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. சமணர்களுக்கு பிறகு அந்த பகுதியை உள்ளூர் மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க, அவங்களுடைய வாழ்விடம் போல். அந்த இடத்துல சுற்றி ஒரு கோட்டை போல் ஒரு தடுப்பு சுவரை கூட எழுப்பியிருப்பாங்க. அதே போன்ற ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம இங்கேயும் பார்த்தோம், ஒரு தடுப்பு சுவர் மாதிரி கட்டியிருக்காங்க. ஆதி காலத்தில் மக்கள் கோட்டைகள் உருவாகிறதுக்கு முன்னாடி இது போன்ற அவங்களுடைய வாழ்வியல் அமைப்பு இருந்திருக்கலாம், அவர்களுக்கு குடியிருப்புகளை அமைச்சிருக்கலாம் சொல்லி நான் நினைக்கிறேன். மேலே போயிட்டு நான் கிளியராக அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இன்னும் நாம் மேலே ஏறி போகணும். இங்கே ஒரு குகை இருக்குது, பெருசாக பார்க்கலாம். ஒரு இயற்கையாக அமைஞ்ச ஒரு பாறை இடுக்குங்க, குகை போல் இருக்குது. ரொம்ப பெரிய இடம், அழகாக இருக்குது, நல்லா இருக்குங்க இந்த இடம்.
சில்லுன்னு இருக்கு உள்ள வந்தா. இந்த செடிகள் பாருங்கள், இது மலை பிரதேசங்களில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு விதமான செடிகள். நல்லா இருக்குது பாருங்கள். இந்த இடம் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குங்க. மேலே பாருங்கள், பாறை வந்து அப்படியே மாட்டிக்கிட்டே இருக்குது. நிறைய குகைகள் இந்த மாதிரி தான் இருக்கும் பாறைகள். இந்த மலைக்கு மேலே இயற்கையாக உருவான 2 சுனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு புடைப்பு சிற்பம் கூட இருக்குங்க அந்த சுனைக்கு பக்கத்துலேயே. அதே நம்ம பார்ப்போம். ஏத்தமாக இருக்குது, ஏறுறது இறங்குறது இதே தான் வேலை. ஒரு வழியாக நாம் கிட்டத்தட்ட 10 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:40 ஆகுதுங்க. வந்துட்டோம் நாம். ஒரு பெரிய ஒரு பாறை இருக்கு இல்லைங்களா, இந்த பாறையை அப்படியே பயன்படுத்தி ஒரு குடியிருப்பு பகுதியாக வந்து மாற்றிருக்காங்க. சுற்றி இந்த பாறையை சுற்றிலுமே கற்களை வந்து அடிக்கிருக்காங்க. அதாவது டைட்டாக பாறையை முட்டுற அளவுக்கு நம்ம பார்க்கலாம். இந்த மேலே பாறை இருக்கு இல்லைங்களா, இந்த பாறையை போய் இடிக்கிற மாதிரி கற்களை டைட்டாக அடிக்கி தான் இந்த ஒரு கட்டுமான அமைப்பு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த செவர்களை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்து இன்றைக்கும் வழிபடுறாங்களா, அதனால் நம்ம செருப்பு விட்டுட்டு போகலாம். நுழைவாயில் பார்க்கலாம். நாம் ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள். ஒரு ஆள் தான் போக முடியும் டக்குன்னு. மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கற்பாலையை பயன்படுத்திப்பாங்க. நம்ம இன்றைக்கி வாசகால் பயன்படுத்துகிறாங்களா, இது மாதிரி இந்த பெரிய கற்பாலையை மேலே வச்சு அதுக்கு மேலே கற்களை வந்து அடிக்கிருக்காங்க. உள்ளே வந்து நம்ம பார்க்கலாங்க. இங்கே ஒன்றும் இல்லை, ஒரு என்ட்ரன்ஸ். இது ஒரு ஆள் மாதிரி நினச்சிக்கலாம் நம்ம. தெரியுதுங்களா இந்த பாறை, இது வந்து மேலே இருக்கக்கூடிய பாறை. இந்த பாறையை சுற்றி தான் நமக்கு இந்த சுவர்களை வந்து அமைச்சிருக்காங்க. இதுக்குள்ளே இன்னொரு அறையும் இருக்குங்க, அதை பார்க்கலாம் வாங்க. இதுவும் நம்ம பார்க்கலாங்க. இது வந்து இந்த பாறைக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு அறை. 2 அறைகளாக இதை வந்து கட்டியிருக்காங்க. மேலே ஒரு பெரிய கல்லை வந்து இன்றைக்கி நம்ம வாசகால் பயன்படுத்துவாங்களா, அந்த மாதிரி கல்லை வச்சு அதுக்கு மேலே கற்களை வச்சு அடிக்கிருக்காங்க. சைடில் கற்களை அடிக்கி ஒரு வாசகால் மாதிரி அருமையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹைட்டாக இருக்குங்க. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 அடியிலேருந்து 8 அடிக்கு நல்லா ஹைட்டாக இருக்குது. இதுவும் அருமையாக இருக்குது பாருங்கள். சுற்றி இந்த செவரை வந்து பாருங்கள், இந்த காலத்தில் மக்கள் வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னு தெரியலிங்க. உண்மையிலே ரொம்ப அற்புதம். டைட்டாக மேலே இருக்கக்கூடிய பாறையை இடிக்கிற மாதிரி டைட்டாக லாக் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த செவருடைய அமைப்பு. இந்த இடத்துல வந்து அவங்க வழிபடுறாங்க. நம்ம நகிரியில், ஆந்திர பிரதேஷ் நகிரியில் கட்டியிருப்போம். இதே போல் கற்களை வந்து அடுக்கி வழிபட்டு இருப்பாங்க. இங்கே வந்து நம்ம இப்போது 6 கற்கள் இருக்குது. 6 கற்கள் இது இங்கே ஒன்று இருக்குது. மொத்தம் 7 கற்கள் இருக்குது. கன்னிமார்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் வழிபடுவாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி பிற்காலத்தில் இந்த இடத்துல எதனா வழிபாடு இருந்திருக்கணும். இப்போ சமீப காலத்தில் எந்த ஒரு பூஜைகளும் எதுவும் நடந்ததுக்கான அடையாளம் ஆதாரம் நமக்கு எங்கேயுமே இல்லை. ஏன்னா எங்கேயுமே குங்குமம் இங்கே வழிபட்டதற்கான அறிகுறிகள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சுவர் வந்து நம்ம பார்க்கலாங்க. கீழே இருந்து மண் தெரியுதுங்களா, கீழே ஓட்டைகளை வந்து சுத்தமாக அடைச்சிருக்காங்க. இந்த கல் சந்தில் இருக்கிற ஓட்டையை வந்து அடைச்சிருக்காங்க. ஏன்னா பாம்பு கேம்பு உள்ளே வரக்கூடாதுனால மண்ணை பயன்படுத்தி, செம்மண்ணை பயன்படுத்தி இந்த கற்களுடைய ஓட்டைகளை வந்து அடைச்சிருக்காங்க. மேல் பக்கம்லாம் மண் பயன்படுத்தலை, அப்படியே தான் விட்டுருக்காங்க. சுற்றிலுமே அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து செம்மண் தெரியுதுங்களா, மண்ணை வந்து பயன்படுத்தி இந்த ஓட்டைகளை வந்து அடைச்சிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலுமே மண்ணு தான் பயன்படுத்துருங்க. மண்ணு பயன்படுத்தி இந்த ஓட்டைகளை கம்ப்ளீட்டாக அடிச்சிருக்காங்க. எதுக்காகனா இங்கே சேஃப்டியாக இருக்கணும், பாம்பு கிம்பு எதுவும் கீழே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மட்டும் மண்ணை பயன்படுத்தி அடிச்சிருக்காங்க. மேலே அப்படியே ஃப்ரீயாக விட்டுருக்காங்க, ஹைட்டில் எதுவும் வராதுன்ட்டு. இது வரைக்குமே மண் வந்து பயன்படுத்திருக்காங்க. இது வரைக்கும் இருக்குங்க மண்ணோடைய இது இருக்குது, எச்சங்கள் இருக்குது. நம்ம பார்க்கலாம். காலப்போக்கில் மழையில் வந்து கரைஞ்சி போயிருக்கோம். இது எல்லாமே பார்க்கலாம். இது வரைக்கும் களிமண்ணை வச்சு அடைச்சிருக்காங்க கம்ப்ளீட்டாக. இதுதான் இந்த பாறைக்கு கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய இது இவ்வளோ தான். இப்போ நம்ம அப்படியே இந்த பாறையை சுற்றி வரலாம். இது எப்படி இருக்குது பார்க்கலாம். இந்த கட்டிட அமைப்பு மக்கள் வந்து ஆரம்ப காலத்தில் அவங்களோட குடியிருப்புகள் வந்து இப்படி தான் அமைச்சிருக்காங்க, கற்களை கொண்டு. நம்ம உள்ளே காட்டியிருந்தாங்களா மண் சுவர் வந்து இந்த மண்ணை வந்து பயன்படுத்துங்க சுவர்களுடைய ஓட்டைகளை அடைக்கிறதுக்காக. பார்க்கலாம், அந்த மண் வந்து இன்னும் இருக்குங்க. காலப்போக்கில் மழை பெய்யறதுனால மண் வந்து அரிச்சு போயிட்டு இருக்குது சுத்தமாக. இயற்கையான உருவாகி இருக்கக்கூடிய ஒரு பாறையோடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வீடாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பக்கம் அருமையாக இருக்குங்க. பெரிய அளவிலான ஒரு பாறைங்க. இந்த பாறையை தான் அப்படியே அவங்களோட குடியிருப்பு பகுதியை மாற்றிருக்காங்க. தெரியுதுங்களா, சுவர் வந்து இங்கேருந்து நமக்கு ஆரம்பமாகுது. அந்த அடியிலேருந்து வருது பாருங்கள், அங்கேருந்து அப்படியே ஒரு ரூமாக மாற்றிருக்காங்க. ஆதி மனிதர் வாழ்ந்ததாக சொல்லக்கூடிய இந்த குகை இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு வீடு,
இதுக்கு அப்படியே பின்னாடி வந்தோன்னா இங்கே வந்து சுனை இருக்குங்க. அது பக்கத்துலேயே ஆஞ்சநேயருடைய ஒரு புடைப்பு சிற்பம் வந்து இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஆதி மனிதர்கள் வாழ்ந்தாங்களான்னா யார் வாழ்ந்திருப்பாங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது மனிதன் வந்து கற்களை உடைக்க கற்றுக்கொண்ட காலகட்டத்தில், அதாவது பெருங்கற்காலத்தில் இரும்பு காலத்திற்கு பின்னாடி தான் மனிதன் உளி சுத்தி போன்ற ஆயுதங்களை கொண்டு கற்களை வந்து உடைச்சி அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கான். அதுபோல் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்டுமான அமைப்புன்னு கூட சொல்லலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. மலைகளில் பாறைக்கு கீழே வாழ்ந்த மனிதர்கள் பிற்காலத்தில் அந்த பாறையை சுற்றி சுவர்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக வாழ கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காலகட்டத்தை சேர்ந்த ஒரு இடம்தான். நிச்சயமாக ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையான இருக்கலாம். கண்டிப்பாக பெருங்கற்காலத்தை சேர்ந்த ஒரு இடம்தான் இந்த இடமா இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பக்கத்தில் ஒரு சுனை இருக்குது. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே இருக்குன்னு தெரியல, பார்க்கலாமாங்க. இங்கே ஒரு சுனை இருக்குங்களா, அதே போல் அங்கே ஒரு சுனை இருக்குது. தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்குது. இங்கே இருக்குது பாருங்களா, பெரிய அளவிலான ஒரு சுனை. ஓ, மீன்கள் கூட இருக்குங்க. இதில் ஜிலேபி போன்ற மீன் வந்து பார்க்க முடியுது. ஒரு ஆழமாக இருக்கும் போல் இருக்குது சுனை. நல்லா பெருசாக இருக்குங்க. இது போன்ற இயற்கையாக தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல தான் மலைக்கு மேலே வந்து மனிதர்கள் வந்து வாழ்வாங்க. இங்கே மனிதர் வாழ்ந்தாங்கன்றதுக்கான முக்கியமான ஆதாரம் நமக்கு அந்த ஒரு கட்டிட அமைப்பு. அதுக்கு பின்னாடி இங்கே ஒரு சுனைங்க. இவ்வளோ வெயில் காலமாக இருந்தாலும் தண்ணி ஆகாமல் இருக்குது. இப்போ இதில் மீன்கள் இருக்குது, நிறைய நம்ம பார்க்க முடியுதுங்க. பக்கத்தில் நமக்கு ஆஞ்சநேயருடைய ஒரு புடைப்பு சிற்பம் இருக்குது. அதை நான் காட்டுறேன். இந்த சுனைக்கு அப்படியே பக்கத்தில் தாங்க புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டு இருக்குது. தெரியுதான்னு தெரியல. இந்த முகத்தோடைய அமைப்பு இங்கே பாருங்கள், காதுகள் வந்து பெருசாக இருக்குது. இந்த பக்கம் காதுகள் பெருசாக இருக்குது. இந்த முக அமைப்பு இங்கே வரைக்கும் பார்த்தா ஆஞ்சநேயருடைய ஒரு புடைப்பு சிற்பம் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஆஞ்சநேயருடைய புடைப்பு சிற்பம் இருந்தால் கண்டிப்பாக அவருடைய வால் பகுதியை வந்து வெளியில் கொண்டு வந்து காட்டுவாங்க. ஏன்னா ஆஞ்சநேயர்னு சொல்லி காட்டுறதுக்காக. ஆனால் இந்த சிற்பம் வந்து வணங்குற மாதிரி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருடைய ஒரு புடைப்பு சிற்பம் சொல்லப்படுது. ஆஞ்சநேயருடைய புடைப்பு சிற்பம் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஐடென்டி பண்ணுறதுக்காக அவருடைய அம்சமான அந்த வால் பகுதியை வந்து கண்டிப்பாக காட்டுவாங்க. இந்த சிற்பம் வந்து ரொம்ப மழையில் இந்த வெயிலில் இருக்கிறதுனால ரொம்ப பழமையான சிற்பமாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய சிதலமடைஞ்சிருக்கு. அது மேலே வேறு பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. இப்போது உறுதியாக சொல்ல முடியாது இது ஆஞ்சநேயருடைய புடைப்பு சிற்பம் சொல்லி. வேறு ஏதோ வழிபாடு கண்டிப்பாக இங்கே இருந்திருக்கு. முக்கியமாக இந்த ஒரு சிற்பம் வந்து நேராக நரசிம்மரை பார்த்து வணங்குற மாதிரி இருக்குங்க. நேராக நரசிம்மர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இந்த சிற்பம் வந்து இருக்குது. அவர் வணங்குற மாதிரி இருக்குது. அதை வச்சு ஆஞ்சநேயருடைய ஒரு புடைப்பு சிற்பம் சொல்லப்படலாம். ஆனால் வால் பகுதி இல்லாதனால உறுதியாக ஆஞ்சநேயருடைய சிற்பம் சொல்லி என்னால் எடுத்துக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு வழிபாடுக்காக தான் இந்த இடத்த வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து இந்த சுனை வந்து ரொம்ப ஆழமாக இருக்குமா என்னன்னு தெரியல, செக் பண்ணி பார்த்துடலாம். ஆமாங்க, ரொம்ப ஆழமாக போகுது. இது இந்த ஸ்டார்டிங்கில் இருக்குது, உள்ளே போயிட்டே தான் இருக்குது. இப்போ அடி படுது. அந்த பக்கம் கொஞ்சம் விட்டு பார்க்கலாம். ஆழமாக தான் இருக்குங்க சுனை. இது வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. இந்த பகுதி வந்து ஆழம் இல்லை. இது ரொம்ப ஆழம் போயிட்டு இருக்குது. இங்கே இவ்வளோ ஆழமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு 10லேருந்து 15 அடி ஆழம் இருக்கும் போல் இருக்குது. இது வரைக்கும் தான் தண்ணி வரும். இதுக்கு மேலே தண்ணி நிற்காது. ஓவர்ஃப்ளைடு அந்த பக்கம் போய்டும், ஓவர்ஃப்ளைடும். ஆனால் ஒரு 10-15 அடி ஆழம் இருக்கும். கண்டிப்பாக யாரா வரீங்கன்னா இதுக்குள்ளால இறங்காதீங்க. ஆழம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லி தான் காட்டேன். ஏன்னா இந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்கன்னா அவங்க நிரந்தரமாக அவங்களுக்கு தண்ணி வசதி கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ ஹைட்டில் வாழ்ந்துருப்பாங்க. அவங்களோட குடிநீரை பூர்த்தி செய்யும் அளவுக்கு வருடம் முழுவதும் இந்த சுனை வந்து கண்டிப்பாக பயன்பட்டு இருக்கும். அதே போல் அந்த பக்கம் ஒரு சுனை காட்டியிருந்தேன். மனிதர்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க, இந்த தண்ணியை பயன்படுத்த வாழ்ந்துருக்கான்றதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் நமக்கு. இந்த சுனைக்கு வந்து தண்ணி வந்து வர்ற வழி காட்டுறோம் பாருங்கள், தெரியுதுங்களா? அங்கேருந்து வர்ற மாதிரி இருக்குது. இந்த தண்ணி வர வழியை நம்ம பார்க்கலாம். வந்து இங்கெல்லாம் சின்ன சின்ன சுனைகள் இருக்குது. மழை காலத்தில் கண்டிப்பாக வரும் போல் இருக்குது. இங்கேருந்து இப்படியே வந்து பாருங்கள், இப்படியே போகுது. இங்கேருந்து வருது, இந்த பாறைக்கு இடுக்குலேருந்து வரும் போல் இருக்குது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நமக்கு சின்ன சின்னதாக நிறைய கிளை நதிகள் சொல்லுவாங்களா, அங்கேருந்து வரக்கூடிய நிறைய சின்ன சின்ன கிளை பாரி ஊற்றுக்கு ஒன்று கூடி அங்கே போய் சேருதுங்க. அதே போல் இங்கே இன்னொரு சுனையும் இருக்குது, 3வது ஒரு சுனை. அது இந்த ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததாக சொல்லக்கூடிய அந்த குடியிருப்புக்கு பக்கத்தில் இருக்குங்க. எவ்வளோ பெரிய சுனை பாருங்கள். இதுவும் பெரிய அளவிலான ஒரு சுனைங்க. என்ன வேணுன்னா தண்ணி வந்து இங்கே க்ளீனாக இருக்குங்க. க்ளீனாக பார்க்க முடியுது தண்ணி அடியில் என்ன இருக்குன்ட்டு. இது அந்தளவுக்கு ரொம்ப ஆழம் இல்லை, ஆனால் தண்ணி இப்போவும் ஃபுல்லாக இருக்குது. இந்த தவக்களை தான் நிறையா இருக்குது. இதில் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த இடம்.
ஒரு இயற்கை உருவான 2 பாறைகள் குகை மாதிரி இருக்குது. அப்படியே முன்னாடி பார்த்தோன்னா சுனை. இந்த பதிவு இதோட முடிவடையுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் அடுத்தடுத்து என்ன மாதிரியான காணொலிகள் நம்ம எடுக்கலாம், நம்ம எடுக்கக்கூடிய காணொலிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் தெரிஞ்சிக்க முடியும். நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இணைந்தே பயணிப்போம். இந்தியன் டிராவலர் சிஜாவுடன். இஸ்டே நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர்.